ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 12/2/2025 தை மாதம் 30ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் பௌர்ணமி நன்னாள். பொதுவாகவே பௌர்ணமி தினத்திலே சத்யநாராயண பூஜை செய்வது என்பது மிகவும் சாலச் சிறந்தது. நம்முடைய இல்லத்திலே துஷ்ட சக்திகளை நீக்கி நல்ல ஒரு தெய்வ சக்தியை கொண்டு வருவது சத்யநாராயண பூஜை. சத்யநாராயண பூஜைக்கு பெரிதாக எதுவும் செலவாகாது. ஆகவே மாதம் இந்த சத்யநாராயண பூஜையை இல்லத்திலே செய்கின்ற அடியார்களுக்கெல்லாம் அவருடைய இல்லங்களிலே நோய் நொடியின்றி சகலவிதமான சௌபாகியங்களும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். வறுமை நீங்கும், வருமானம் அதிகரிக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுக்கு துஷ்ட சக்திகள் அண்டாது. ஆகவே இந்த சத்யநாராயண பூஜையை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பௌர்ணமி நாள், அதனால்தான் இதை சொல்கின்றேன். இதனை முயற்சி செய்யுங்கள், வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுங்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 சூரிய அஸ்தமனம் மாலை 6:14 இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபஹோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்றிரவு 8:24 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்றிரவு 8:12 வரை பௌர்ணமி, அதன் பின்பு தேய்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்கும். அடுத்து ராசி பலன், 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்காது. நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற அற்புதமான வேலை வந்துவிட்டது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். ஆக இன்றைய நாள் மேஷராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நெடுநாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். வெளியூர் பிரயாணம் லாபகரமாக முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை துதித்து கொள்ளுங்கள். சகஸ்ரநாமம் படியுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் கேளுங்கள். மேலும் சிறப்பாகும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. பணபலம் சிறப்பாக இருக்கின்றது. மனபலம் சிறப்பாக இருக்கின்றது. சுற்றத்தாருடைய ஒத்துழைப்பு இருக்கின்றது. எல்லா வகையிலும் சிறப்பான நாள். தெய்வ அனுகூலம் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள். மேலும் பெருமை அடையுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கும். காரணம், புதிய பொறுப்புகள் வருகின்றதல்லவா, மனதிலே சந்தோஷம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். மேலும் பெருமையோடு வாழுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான சூழல்கள் உண்டாகும். அதற்கான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். கவனமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். கவனமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீருகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் கன்னிராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஆகச்சிறந்த நாளாக இருக்கின்றது.
மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை தொடங்குங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். உறுதுணையாக வரும் சங்கும் சக்கரமும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது என்றாலும் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விடுங்கள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை அதிகமாகும். ஆகவே கடன் யாரிடம் வாங்கி இருக்கின்றீர்களோ அவர்களிடம் பக்குவமாக சொல்லுங்கள். நிலைமையை எடுத்து சொல்லுங்கள். ஃபோன் செய்தால் எடுக்காமல் இருக்காதீர்கள். எடுத்து விஷயத்தை சொல்லுங்கள். ஐயா, இதுபோல் ஆகிவிட்டது, சற்று பொறுங்கள் என்று அவர்களோடு சற்று பணிவாக பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். கோபத்தை உண்டாக்கி கொண்டால் அந்த கோபமானது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகவே கவனமாக இருங்கள். எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். மேலதிகாரிகளை அனுசரித்து சென்று இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மனதுக்குள் முடிந்தால் ராமநாமம் ஒரு எழுதுங்கள். 108 முறையோ 50 முறையோ எத்தனை முறை முடிகின்றதோ ராமநாமம் எழுதுங்கள். எழுதி ராமனை பணியுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். சந்திராட்டம பாதிப்புகள் விலகும். ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். அலுவலகத்திலே உங்களை புரிந்து கொள்வார்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு, வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபட வேண்டும். சத்யநாராயண பூஜை நீங்கள் செய்யுங்கள். அல்லது சத்யநாராயண பூஜை நடக்கின்ற இடத்துக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அனுசரித்து செல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே நிரம்ப கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. கடன் வாங்காதீர்கள். புதிதாக எதுவும் கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து இறைநாமத்தை அதிகம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரவேண்டிய வேலை வந்துவிட்டது. ஏதேனும் வழக்கு மன்றத்திலே வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் நல்லபடியாக முடியும். அல்லது வழக்கு மன்றத்துக்கு போகாமலேயே உங்களுக்கான பங்கை பிரித்து கொடுப்பார்கள். இப்படி நல்லது நடக்கின்ற நேரம். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புகள் சேருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை காணுங்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்ய உங்களுடைய கிரக தோஷங்கள் நீங்கும். வாழ்க்கையிலே வளம் பெருகும். ஏழுமலையானை பணியுங்கள். பெருமாளை பணியுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று கிருஷ்ணனை நினையுங்கள். பகவத்கீதை படியுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். குருப்யோ நமக. குருவை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே தெய்வ அனுகிரகம் தேடி வரும். குருவை வணங்கிவிட்டால் அவர்கள் தெய்வத்தை தனியாக தேடி வணங்க வேண்டாம். தெய்வ அனுகிரகம் தானாக வரும். குருவினுடைய மகிமை அப்படிப்பட்டது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்து ஆச்சாரியர்கள் பற்றிய சரித்திரம் நமது பிராச்சீன தர்மத்தினுடைய சரித்திரமாக அமைந்திருக்கின்றது. அதாவது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக அமைந்திருக்கின்றது என்றால் அதிலே இருவேறு கருத்துக்கள் இல்லை. காரணம், ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்கள் ஷண்மதமாக இருந்ததை ஒருமித்த இந்து மதமாக ஆக்கி ஹிந்து மதம் என்பதை அற்புதமாக ஸ்தாபித்து இந்துக்கள் அனைவரும் ஒருவரே என்கின்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி இந்துக்களை ஒன்றுபடுத்தியவர். 32 வயதுகள்தான் இந்த பூ உலகிலே அவர் வாழ்ந்தார். ஆனால் அந்த 32 வயதுக்குள்ளாக முழுவதுமாக பாரதத்தை சுற்றி வந்தவர். காலால் சுற்றி வந்தார். பாத யாத்திரையாக பாரதம் முழுவதும் நடந்து ஹிந்து மதத்தை ஒன்றிணைத்து ஹிந்துக்களை ஒன்றிணைத்து பாரதத்தை ஸ்தாபித்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். இந்த காஞ்சி மடம் ஆரம்பித்துள்ள கைங்கரியம் ஒரு மகத்தானதாகும். காரணம், ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய வழியிலே வந்தவர்கள். இந்த காஞ்சி மடமானது எத்தனையோ நற்காரியங்களை பகவான் ஆதிசங்கரில் ஆரம்பித்து வடார்காட்டு கலவை சுவாமிகள், பூஜ்ய ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் வரையில் 67 பீடாதிபதிகள் இப்பீடத்தை அலங்கரித்திருக்கின்றார்கள். இப்போது கூட காஞ்சி மகாபீடமானது எத்தனையோ நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் நம்முடைய பிராச்சீன தர்மத்தை முன்னிட்டு அநேக நற்காரியங்களை செய்துவிட்டுத்தான் சித்தி பெற்றிருக்கின்றார்கள். 68வது பீடாதிபதிகளான பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1913ஆம் வருடத்திலிருந்தும், அதாவது மகாபெரியவா என்று அழைக்கப்பட்ட சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1913 69வது பீடாதிபதிகளான பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும், அதற்கடுத்து இப்போது இருக்கின்ற 70வது பீடாதிபதிகளான பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தொடர்ச்சியாக நம்மோடு பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததால் அவர்கள் தற்சமயம் நம்முடைய ஞாபகத்திலே இருக்கின்றார்கள். மகாபெரியவா, ஜெயேந்திர சுவாமிகள், விஜயேந்திர சுவாமிகள் இவர்களை மூவரையும் நாம் தரிசித்திருக்கின்றோம். இந்த நற்பேறு நமக்கு இந்த தலைமுறையினருக்கு கிடைத்திருக்கின்றது. இம்மூவரும் நமக்கு அருளிய பல நற்காரியங்களை நாம் நன்றியோடு இப்போது நினைவு கொள்ள வேண்டும். அவைகளெல்லாம் இந்த சரித்திரத்திலே இடம்பெறும் பொழுது இந்த பீடத்தினுடைய மேன்மையானது நமக்கு தெரிய வரும். இப்போது இந்த பாரம்பரிய காஞ்சி பீடத்தை
அதர்ம சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு அதனுடைய புகழை மங்க வைக்க சிலர் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையிலே மடத்தினுடைய நற்காரியங்களை பற்றி நாம் எண்ணி பார்ப்பது தேவையான ஒன்று. முதலாவது ஸ்ரீ பெரியவா. இந்த சப்தம் 68வது பீடாதிபதிகளான பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளையே குறிக்கும். இவர்கள் தற்சமயம் நலிந்து கிடக்கின்ற வேதத்தை உதாரணம் செய்ய 1940ஆம் வருடத்திலே வேத ரக்ஷண நிதியை அக்காலத்தில் பிரபலமாக இருந்த ஸ்ரீமான்கள் அண்ணாதுரை ஐயங்கார், இவர் மிகப்பெரிய வக்கீல். பம்பாயில் இருந்த சுப்பராம ஐயர், இவர் பெரிய வருமான வரித்துறை அதிகாரி. அவர்கள் மூலமும் அவர்களுக்கு பின் டெல்லி ஸ்ரீனிவாச ஐயர், இவர் பிரபல சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர். அவர்கள் மூலமும் நட்சத்திர காணிக்கையாக தலைக்கு வருடத்தில் ₹1 எனும் ரீதியிலே வசூலித்து அதை வைத்து வேத பாடசாலைகளை நிறுவுவதற்கும் நடவில் உள்ள வேத பாடசாலைகளை விருத்தி செய்வதற்கும் வசூலித்து அதை வைத்து வேத பாடசாலைகளை நிறுவுவதற்கும் நலிந்திருக்கின்ற வேத பாடசாலைகளை விருத்தி செய்வதற்கும் உபயோகம் செய்ய வைத்தார்கள். இது மிகப்பெரிய பணி. இவர்கள் மூலம் வேதம் விருத்தி அடைய ஆரம்பித்தது. இரண்டாவது, மருத்துவமனைகளிலே நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கும் பலதரப்பட்ட நோயாளிகளுக்கு மனசாந்தி ஏற்பட அவர்களுக்கு வாரந்தோறும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பிரசாதம் மடத்து சிஷ்யர்கள் மூலம் கிடைக்க ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுடைய நல்வாழ்வுக்காக மடத்தின் சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்ளப்பட்டது. அதேபோல் தினமும் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் திண்டாடுகின்ற எல்லோருக்கும், இதிலே ஜாதி மதம் கிடையாது, பிராமணர்கள் மட்டும்தான் என்று கிடையாது, ஜாதி மத பேதம் இல்லாமல் வறியவர்களுக்கு வேண்டிய அளவு பிரசாத சாப்பாடு கிடைக்க பிடியரிசி திட்டம் மூலம் அரிசியை வீடு வீடாக சென்று வீட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு அரிசி என சம்பாதித்து அதை ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதமாக அவர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார்கள். அதேபோல் சிறையிலே இருக்கின்ற கைதிகள், அதேபோல் மனநோயாளிகள், அவர்களும் தீபாவளியை சந்தோஷத்தோடு கொண்டாட வேண்டும் என அவர்களுக்கெல்லாம் அன்றைய தினங்களிலே இனிப்பு பண்டங்களை பிரசாதமாக வழங்க ஏற்பாடு செய்தார்கள் பரமாச்சாரியால் சுவாமிகள். அதேபோல் வடதேசத்தில் உள்ள பிரயாகிலே திரிவேணி சங்கம ஸ்நானம் செய்ய வருபவர்களுக்காக சங்கமத்திலிருந்து சுமார் 3 மைல் தொலைவில் உள்ள இடத்திலே அக்பர் சாலை அருகில் 3 தட்டுகளுடன் கூடிய பிரம்மாண்டமான ஆதிசங்கர விமான மண்டபம் அமைக்க ஏற்பாடு செய்தார்கள். 3 தட்டுகள் அமைந்தது இந்த மண்டபம். இந்த மண்டபத்திலே கீழ்த்தட்டிலே ஸ்ரீ காமாட்சி அன்னையும், அடுத்த 2வது மத்திய தட்டிலே பாலாஜியும், அடுத்த உச்சித்தட்டிலே கோடி ருத்ராட்ச விதானத்தோடு கூடிய சகஸ்ரலிங்கமும் வைக்க ஏற்பாடு செய்தார்கள். திரிவேணியிலே ஜலத்திலே மூழ்கி ஸ்நானம் செய்து இந்த விமானம் பக்கம் நோக்கி திரும்பி மேலே நோக்கினால் இந்த விமானத்தின் உச்சியை தரிசனம் செய்ய முடியும். அற்புதமான தரிசன காட்சி இந்த காட்சி. குருக்ஷேத்திரத்திலே யுத்த பூமியில் கீதோபதேசம் நடந்ததாக கருதப்படுகின்ற இடத்திலே இப்பொழுது ஒரு சிறிய குளமும் அதன் கரையிலே ஒரு ஆலமரமும் உள்ளது. அங்கே கீதா தியான மண்டபம் கட்டச் செய்து அதில் அங்கு வரும் யாத்ரீகர்கள் ஓரிரு தினங்கள் தங்கி சமையல் செய்து சாப்பிட வசதியாக சமையல் பாத்திரங்களும், அம்மிக்குழவி, ஆட்டுக்கல், ஸ்டவ் இவையும் வைக்க ஏற்பாடு செய்து தியானத்திற்கு சௌகரியமாக தியான மண்டப சுவற்றிலே கீதையின் 6ஆம் அத்தியாயத்திலே வருகின்ற 2 ஸ்லோகங்களை தியானம் செய்பவர்கள் கண் பார்வையிலே படுமாறு எழுதச் செய்து தியானம் செய்ய ஏற்பாடுகளும் செய்தார்கள். யதோ யதோ நிச்சலதி மன சஞ்சலம் அஸ்திரம் ததோ நியம் ஏதத் ஆத்மனியேவ வசம் நயேத். இவற்றின் அர்த்தம் மெல்ல மெல்ல தியானத்திலே ஸ்ரத்தையுடன் மனதிலே கிரகித்து கொண்டு புக வேண்டும். ஆத்மாவை மனதிலேயே நிலை பெறச் செய்து வேறு ஒன்றையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். இதுதான் அதனுடைய அர்த்தம். எப்பொழுதெல்லாம் மனது கட்டுக்குள் அடங்காமல் கிளம்புகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை மறுபடி கட்டுக்குள் கொணர்ந்து
அதை தனது ஆத்மாவிலேயே வசப்படுத்தி விட வேண்டும். இதைத்தான் அதனுடைய அர்த்தங்கள். நூற்றுக்கணக்கான தனிநபர்களின் சோகத்தை தன் கருணையினால் போக்கியிருக்கின்றார்கள். பலருக்கு நிரந்தரமான வாழ்வும் தந்திருக்கின்றார்கள் மடத்தின் சார்பாக. தன் சிஷ்யர் பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதியை தனது ஆணையின் மூலம் பல நற்காரியங்கள் செய்ய வைத்திருக்கின்றார்கள். 1964 வருடம் அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினத்தன்று ஐக்கிய நாடு சபையிலே இருந்த எல்லா தேச பிரதிநிதிகளுக்குமாக ஸ்ரீ பெரியவா பிரபல பாடகியான MS சுப்புலக்ஷ்மி மூலம் மைத்ரீம் பஜதே என்ற 5 ஸ்லோகங்களில் ஆரம்பிக்கும் சுருக்கமான செய்தி மூலம் பாரதத்துக்கு மட்டும் இல்லாமல் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு அத்தனை தேசத்தவர்களுக்குமான, அதாவது உலகத்துக்கே சமாதானத்தின் அவசியத்தை உணர வைத்தார். மேலும் அந்த செய்தியின் மூலம் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கவும் செய்தார். ராமேஸ்வரத்திலே அக்னி தீர்த்த கரையிலே புதிய சங்கர மடம் நிறுவி அங்கு வரும் வடதேசத்து யாத்திரிகர் பலருக்கு வேண்டிய உபகாரங்கள் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். இன்று உலகத்து மக்கள் எல்லோரும் அவரை நடமாடும் தெய்வம் என்று வணங்கினால் அது மிகவும் பொருத்தமே. பூஜ்ய ஸ்ரீ புது பெரியவர்களான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய 69வது பீடாதிபதியாக 1954 முதல் 2018 பிப்ரவரி வரை 63 வருடம் 2 மாதங்கள் இப்பீடத்தை அலங்கரித்தார்கள். காலத்திலே அவர்கள் செய்த தர்ம காரியங்கள் பல. ஆகவே குருவின் வழியிலே இன்றும் காஞ்சி சங்கர மடத்திலே அற்புதமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குரு வாழ்க குவலயம் வாழ்க என்று குருமார்களுடைய திருவடிகளை பணிவோம். குருநாதரை வணங்கினால் எல்லா வளமும் நமக்கு வரும் என்பது நிச்சயம். ஆகவே குருவை வணங்கி வாழ்வை செம்மையாக்கிக் கொள்வோம். குருப்யோ நமக. குருவே துணை. நன்றி.